ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாரோரின் தரிசனம் டிவி, எஸ்டி டிவி விசுவாச நேயர்கள் யாவர்களுக்கும் கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் பெயர் பாபு ரிச்சர்ட். கர்நாடகா மாநிலத்திலிருந்து நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வந்திருக்கிறேன். நேரடியாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40 verse 28 onwards. நம்முடைய மத்தியில் இருக்கிற ஊழியர் பிரதீப் அவர்கள் வாசிக்க கேட்போம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. எனக்கு அன்பானவர்களே, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், நம்முடைய தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்படின்னா நம்ம டசன்ட் வியரி, டசன்ட் ஃபெயிண்ட். அவரு டயர்டும் ஆகுறது இல்லையா, அவர் சோர்ந்து போகிறது இல்லை. அவர் சோர்ந்து போகிறதுனால தான் நமக்கு பெரிய ஒரு லாபம். ஒரு சமயம் பாருங்க, நம்ம சோர்ந்துட்டாக்கா எல்லாம் கர்த்தர் இடத்துல போறோம். கர்த்தரே சோர்ந்துட்டாருன்னா எங்க போக முடியும்? அதனால்தான் பைபிள் சொல்றது, நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறது இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. பிரைஸ் காட். அதனால யார் நம்ம சோர்ந்து போனாலும் அவர்கிட்ட போலாம், ஏன்னா அவர் சோர்ந்து போகிறது இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ண. He increases the power to them those who doesn't have any strength. யாருக்கு பலன் இல்லையோ அவங்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். என்ன ஒரு சூப்பர் பாருங்க. எனக்கு 100% நம்ம நம்பலாம். நம்முடைய குறைகளை சொல்ல ஒரு மனுஷன் அவருடைய இடத்துல 1000 குறை இருக்குது. இன்னொரு மனுஷனை பார்த்தாக்கா அவர்கிட்ட 80,000 குறை இருக்குது. குறையே இல்லாத சோர்ந்து போகாத ஒரே ஒருவர்னா நம்முடைய தேவன். அவர்கிட்ட நம்ம போலாங்க. எந்த சூழ்நிலையும் அவர் போனாக்கா அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவம் கொடுத்து பலன் அட்டவனுக்கு பலன் தராராம். நீங்க இந்த உலகத்துல பார்க்கும்போது எல்லா மல்டிநேஷனல் கம்பெனிஸும் கேட்டாங்களா, எம்என்சிஸ் எல்லாம் யாரை கூப்பிடுறாங்க பாருங்க வேலைக்கு? வாலிபர்களை தான். ஏன் வாலிபர்களை புழின்னு புழியிறாங்க? ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் வாலிபர்கள் தான். தூக்கத்தை தொடர்ந்து வேலை செய்வாங்க, எல்லாத்தையும் தொடர்ந்து வேலை செய்வாங்க வாலிபர்கள். அதுதான் வாலிபர்களை பிழின்னு பிழியிறாங்க எம்என்சி கம்பெனிங்க, மற்ற எல்லா கம்பெனிங்க. அதே பாருங்க, ஒரு 40-50 வயசுக்காரங்களை போனாங்க, அவையெல்லாம் உனக்கு வேலை இல்லைன்றாங்க. யாருக்கு தான் வேலை? பைபிள் இந்த நாட்டு உலகத்துல பார்க்கும்போது வாலிபர்களுக்கு தான். ஏன்? அவருக்கு ரொம்ப பலசாலிகள், அவருக்கு தைரியசாலிங்க. இன்னைக்கு கட்சியில கூட பாருங்க, எந்த கட்சியில வாலிபர்கள் எந்த கட்சியில அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஏன்? வாலிபர்கள் தோரணம் கட்டுவாங்க, ஓடுவாங்க, ஓடியாடுவாங்க, குத்துவாங்க, வெட்டுவாங்க, எல்லாம் செய்யறது அவங்க வாலிபர்கள் தான். வாலிபரை தான் இந்த உலகம் மெச்சுக்குது, வாலிபர்கள் தான். ஆனா நம்முடைய பைபிள்ல ஒரு பிரத்யேகமான ஒரு வசனம் உண்டு. என்ன தெரியுங்களா? 30ஆம் வசனம் பாருங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விடுவார்கள். அப்ப பாருங்க, இந்த உலகம் நினைக்குது வாலிபர் தான் ரொம்ப பலசாலிங்க, அவங்க தான் பெரிய ஆட்கள், அவங்க கொண்டு எதையும் செய்ய முடியும். ஆமாமா, இல்லைன்னு சொல்ல, வாலிபர் தான் பலசாலிங்க. ஆனா ஒரு நாள் வரும், அந்த வாலிபனே இளைப்படைந்து டயர்டாய் சோர்ந்து போவார்களாம், வாலிபர் இடறி விடுவார்கள். இடறி யாரு? ஒருத்தன் எப்ப இடறி விடுவான்? கல்லு தடிக்க விடுவான்னா பலனே இல்லாத சமயத்துல தான் விழுந்துருவான். அதே அவன் பலசாலி இருந்தா ஒண்ணு கல்லு ஒடிஞ்சிடும். இடங்களா அவன் நன்னன் போயின்னு இருப்பான், கல்லே ஒடிஞ்சிடும். ஆனா இவன் பலவன்னா இருந்தாக்கா ஒரு சின்ன புல்லு தடுக்குனா கூட விழுந்துருவான். அப்ப அதனால தான் பைபிள் சொல்லுது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். அப்ப வாலிபர் கூட நோ சான்ஸ், அவங்க கூட இடறி விழுந்துருவாங்களா அந்த உலகத்துல இருக்க கஷ்டம், பிரச்சனை, தொல்லைங்களை கண்டு. ஆனால் ஒரு கூட்டம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த தொல்லை வந்தாலும் சரி, வாலிபர்களை காட்டிலும் மிக திடகாத்திரமான ஒரு பலசாலியான ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. யாருன்னா, அடுத்த வருஷம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. படிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்ன பாருங்க, என்ன சூப்பரு. 80 வயசு தாத்தாவா இருக்கலாம், இல்லை 70 வயசு ஆயாவா இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு யார் காத்திருக்காங்களோ, இந்த உலகத்துல 10,000 பிரச்சனை வந்தாலும் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களாம். அதுவும் பைபிள்ல எதுக்கு ஒப்பிட்டு பேசினா, கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Bible says, those who wait upon the Lord will renew their strength and mount up with their wings and soar like an eagle. Bible doesn't say they will soar like a hen or cock. இல்ல ஒரு சேவலை போற, ஒரு கோழியை போல ஒரு 20 அடி பறப்பார்கள்னு சொல்ல. சேவல் கோழி எல்லாம் தெரியுங்களா, ஒரு 15 அடி பறக்கலாம். எப்போ ஒரு நாய் எதோ துரத்தின்னு வந்தா, இல்ல கீரிப்பிள்ளை ஏதோ ஒன்று துரத்தின்னு வந்தாங்க, அது மனுஷரை பார்த்தா அது ஒரு 20 அடி பறக்கும், இல்ல ஒரு 15 அடி தான் பறக்கும். அதே நீங்க பாருங்க, வேற குருவி காகம் ஒரு 100 அடி 150 அடி கூட பறக்கலாம். புறாக்கள் இன்னும் ஒரு 200 அடி கூட மேல பறக்கலாம், மைனா போன்ற பறவைகள். ஆனா கர்த்தர் கோழியை போல நீ பறப்ப, இல்ல குருவியை போல பறப்ப, கிளியை போல பறப்ப ஒரு 100 அடிக்கு அப்படின்னு சொல்ல கர்த்தர். குருவியை போல ஒரு 100 அடிக்கு 150 அடிக்கு நீ பறந்து நிற்ப அப்படி சொல்ல கர்த்தர். அதுக்கு பதிலா என்ன சொல்றார் தெரியுமா? கழுகுக்கு சமானமாய் நீ புது பலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகள் அடித்து நீ உயர எழும்புவாய். நீங்க பாருங்க, கழுகு பாருங்க மைல் கணக்குல பறக்கும், மைல் கணக்குல. அதோ நாங்க மைதானத்துல இருந்து பார்ப்போம் சின்னதுல, அதோ 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 அதோன்னு சொல்லுவோம், பார்த்தாக்கா எங்கேயோ போயிட்டு இருக்கும். காக்கா எல்லாம் தான் கிட்ட கம்பேரே பண்ண முடியாது. காகம் ஒரு 300 அடிக்கு போகலாம், இல்ல ஒரு 400 அடிக்கு போகலாம், அதுக்கு மேல அதால போக முடியாது. ஆனா பிரைஸ் காட், கழுகுக்கு கர்த்தர் அவ்வளவு பலத்தை தந்திருக்கார். அது 1 மைல் 2 மைல் கூட அது மேல அது பறக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது, திறமை இருக்குது. இதான் கர்த்தர் சொல்லுகிறார். வாலிப கூட இடறி விழுந்துருவான். அப்போ ஒருத்தன் விழுறானா தரையில தான் இருப்பான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தன் விழுறானா அவன் தரையில தான் இருப்பான். எங்கடா இருக்கட்டும் தரையில தான் விழுந்துட்டு இருப்பான். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ அவன் அந்த ஃப்ளோர்ல தான் விழுந்திருப்பான். தரையில்னாங்க தரையில தான் அவன் இருப்பான், கீழே இருப்பான். ஆனா அவன் கீழே, வாலிபனே கீழே இருப்பான். ஆனா நம்ம குறிச்சு என்ன சொல்லுது பைபிள்ல? மேல, எவ்வளவு மேல? கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர பரப்போம். அப்ப பாருங்க கம்பாரிசன், உலகத்துல இருக்க ஒரு வாலிபனுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜ்யத்துல இருக்க ஜனங்களுக்கும் எவ்வளவு பெரிய கம்பாரிசன் பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். வாலிபன் மிகவும் பலசாலி வாலிபன், அவனை இடறி கீழே தரையில விழுந்திருப்பான். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்க நாமும் என்ன வயசுனா இருக்கட்டும், அந்த வாலிபன் கூட கீழே இருப்பான். ஆனா நீயும் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து நீ உயர பறப்பாய். இதுதான் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். 20ஆம் சங்கீதத்துல ஒண்ணு இருக்கும், சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து கீழே விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். டிஃபரன்ஸ் பாருங்க, அவங்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க, நாங்க நிக்கிறோம். அவர்கள் விழுந்தார்கள் தரையில, ஆனா நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதே ஒரு டிஃபரன்ஸ், இதே ஒரு வித்தியாசம். இதுவே ரொம்ப பெருசு. 20ஆம் சங்கீதம் பிரகாரமா அவங்க கீழே விழுந்துட்டாங்க சார், நாங்க நின்று இருக்கிறோம் சார். அவங்க கீழே விழுந்திருக்காங்க. They bent down, they bowed down and they have fallen, but we stood up. நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அது ஒரு டிஃபரன்ஸ். ஆனா கர்த்தர் 20ஆம் சங்கீதத்துல இருக்கிற டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு வித்தியாசம் பாருங்க. வாலிபர்கள் இடறி கீழே விழுவார்கள், ஃபெயிண்ட் ஆயிட்டு விழுந்துருவாங்களாம், அவங்க தரையில இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கவங்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து மைல் கணக்குல பறப்பாங்க. அப்போ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க, உலகத்தானுக்கும் நமக்கும். நம்ம மேல பறந்து நிற்போமா, அவங்க கீழே தரையில விழுந்திருப்பாங்க. இது பழைய ஏற்பாட்டு சத்தியம். புதிய ஏற்பாட்டு ஒரு சத்தியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல வேதத்தை கொண்டு வந்த என்னோட கூட எபேசியருக்கு நிருபம், புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ், 2nd சாப்டர், 2ஆம் அதிகாரம். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பவுல் சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். That means we were dead in trespasses, in iniquities, in sin. அப்ப நம்ம பாவத்திலும் அக்கிரமத்திலும்
நம்ம செத்துட்டு இருந்தோம், நம்மை உயிர்ப்பித்தாராம். பாருங்க, அக்கிரமனாலும் பாவங்கனாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு முதல் வசனம் சொல்றார். அதே பவுல் பாருங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை எழுப்பினார்னு 4ஆம் வசனத்தை சொல்லுகிறார். படிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அடுத்த வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கும் மீண்டும் சொல்லுது, அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட். அப்போ கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், தவிர நம்ம சொந்த முயற்சினால எதுவும் இல்லை. கேட்டாங்களா? பாவத்தை நம்ம செய்தாலும் பாவத்துல செத்துட்டு இருந்தோம்மா. கர்த்தர் அவருடைய மகா இரக்கத்தினால, அவர் அன்பினால அக்கிரமங்களை மரித்தவர்களா இருந்த தரையில இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். இது உங்களால் உண்டானதல்ல, இது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லப்படுது. சரி விடுங்க, அக்கிரமத்துல பாவத்துல மரித்தவளா இருந்த நம்ம தரையில கிடந்தோம், கிறிஸ்து உடனே கூட நம்ம உயிர்ப்பித்தாராம். உயிர்ப்பித்து இப்ப எங்க நம்ம பொசிஷன் எங்க வச்சிருக்கானா, 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிரைஸ் காட். நியூ டெஸ்டமென்ட் சத்தியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்று சொன்னால், உலகத்துல இருக்கிற வாலிபர் கூட தரையில இருப்பாங்க, விழுந்திருப்பாங்க. ஆனா நாமும் கர்த்தருக்கு காத்திற்குள்ள உயர பரப்போம். அதுவும் கழுகளை போல சட்டைகள் அடித்து உயரப்படுவோம். மைல் கணக்குல தூரத்துல இருப்போம். நம்ம அவ்வளவு தூரத்துல இருப்போம், அவங்க தரையில இருப்பாங்க. உலகத்தார் பெரிய பலசாலி வாலிபர் கூட தரையில இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கோம். நம்ம யாருன்னா இருக்கட்டும், ரொம்ப ஹைட்ல இருப்போம், கழுகு போலன்னு பார்த்தோம். ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியம் 7ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். நம்ம ஏதோ இங்க இல்லைங்க, we are in the heavenlies along with Christ. we are seated with Christ in the heavenly places, even in the throne. நம்ம தேவனோட கூட அவருடைய குமாரனோட கூட உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார செய்தார். இப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப நம்முடைய ஹைட் எங்க இருக்கு பாருங்க. நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம், கர்த்தர் எங்க வைத்திருக்கார். பாவத்துல மரித்து செத்தவளா இருந்த நம்மை, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவளா இருந்த நம்மை கர்த்தராகிய தேவன் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து 7ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதுதாங்க இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில in spirit realm we are seated with Christ in heavenly places, even in the throne. சிங்காசனத்துல கிறிஸ்துவோடு கூட ஆவிக்குரிய ரீதியா நாம் அவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கோம். இதுதான் நம்ம கர்த்தர் செய்யணும். அதை தானே வெளிப்படுத்தும் விசேஷத்துல கர்த்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறோம் எவனோ நான் என் பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது போல என்னுடைய சிங்காசனத்துல உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்கிறார். அவர் என் சிங்காசனே தரேன்றார். இது போல ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்தே இருக்க முடியாது. ஒரு மனுஷன் யாரும் ஒரு பதவி கூட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் வலது பாரசத்துல வீட்டிருக்கிறது போல அவனை என்னோடு கூட சிங்காசனத்துல உட்கார வைப்பேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ் 3rd chapter 3rd verse, 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்ப நம்ம எங்க இருக்கோம் பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றார் பவுல், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுகள். மீண்டும் படிங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, மேலானதே தேடலாம். ஏன்னா நம்ம பாவத்துல அக்கிரமத்துல மரித்தவளா இருந்தோம்.
ஆனா கிறிஸ்து தம்முடைய மகா இரக்கத்தினால, தயவுனால நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி சுத்தமாக்கி, பாவத்துல மரித்தவளா இருந்த நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இங்க கொலோசியர் நிருபம் சொல்லுது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள். காரணம், நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மேல நீங்க இருக்கிறீர்கள், இடங்களா அவரோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதை தான் இயேசுநாதர் கூட சொன்னார், நீங்க உலகத்துல இருக்கிறீங்க, ஆனா நீங்க உலகத்தார் அல்ல. தோ யூ ஆர் இன் த வேர்ல்ட், யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ ஹவு ஒன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட்? ஹவு இஸ் டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் த வேர்ல்ட்? எப்படி ஒருவன் உலகத்துல இருக்கிறான் ஆனா உலகத்தான் அல்ல? இயேசு நல்லா சொல்றார் பிதா கிட்ட, 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் சொல்றார், பிதாவே நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை, நீர் எனக்கு தந்த அந்த விசுவாசிகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இப்போ அவர்களுக்கு இடத்துல வார்த்தைகள் இருக்கிறது. 16ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், அவரிடத்துல வார்த்தை இருக்கிறது. ஆகினால் அவர்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. ஆகினால அவர்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்கிறார். ஒன்னே ஒண்ணுங்க, உன்னையும் மற்றவர்களுடைய வித்தியாசம் இது. நீயும் உலகத்துல இருக்கிறாய், உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனும் உலகத்துல இருக்கான். ஆனா நீ உலகத்துல இருக்கிற, ஆனா நீ உலகத்தான அல்ல. ஒரே ரீசன் என்னன்னா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்க, அந்த வார்த்தையை நீ உள்ளத்துல வச்சிருக்க, அந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் நீ உலகத்தான் அல்ல. 2 சதீஷ் எடுத்துக்கலாம். ஒரு சதீஷ் கடவுளை பின்பற்றுவர், அவர்கிட்ட வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை இருக்கிறதுனால அவர் உலகத்தான் அல்ல. இன்னொரு சதீஷ் உலகத்துல வாழுறார், வார்த்தை இல்லை, அவர் உலகத்தான். அதனால எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல வாழுற நாட்கள்ல மேலானதை தேடலாம். இயேசுநாதர் சொன்னார், உங்கள் மீட்பு சமீபமா இருக்கப்படினால அண்ணாந்து பாருங்கள், மேல பாருங்கள், சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமத்துல பிலிப்பியர் நிருபத்துல 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு இங்கு இல்லை, நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்குது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஆம், என் அன்பு சாரோனின் தரிசனம் டிவி நேயர்களே, ரெடியாகும், ஆயத்தமாகும். நம்ம ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தை கிழித்து கொண்டு அவர் வரப்போகிறார். தேவ எக்காலத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வரப்போகிறார். மரணத்தா நம்ம எல்லாரும் மேலே போய் பார்க்கலாம், இடங்களா மேலானவர்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, நம்ம இங்க இருந்து டாட்டா காமிச்சிட்டு போயிட போகிறோம். அவரோடு கூட யுக 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 யுகமா பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் ஜில்லியன் இயர்ஸ் வாழ போகிறோம். அதான் நித்திய ஜீவன், அவரோடு கூட வாழும். அந்த நாளுக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.